யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் தொடங்கும் பொழுதே பெரிய ஆரவாரத்தோடு தான் நமக்கு தொடங்குது. பல நல்ல விஷயங்களை சுமந்துக்கிட்டு வரக்கூடிய வருஷமாக இருக்குது. ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் ராகு இருந்தப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நடந்திருக்கும். பண ரீதியான முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் லைஃப்பில் புது புது விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி இருக்கும். ராசியிலேயே பார்த்தீங்கன்னா குருவுடைய அமர்வெல்லாம் இருந்ததுனால ப்ரீவியஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களால் செய்ய முடியலையோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த 2025 நிச்சயமாக கொடுக்கும். அதாவது பல போராட்டங்கள்லாம் நிறைய பார்த்தாச்சு. எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் சட்டுன்னு நடக்குது, எனக்கு மட்டும் அது நடக்குமான்னு யோசித்து ரொம்ப பெரிய கஷ்டங்கள் பட்டதுக்கப்புறமா தான் ஒரு சின்ன நல்ல விஷயம் கூட நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரக பயிற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா 2025 2-3 தடவை நமக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, அதுக்கப்புறம் குரு பயிற்சி இருக்குது. இந்த 3 கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பல மாறுதல்களை லைஃப்பில் கண்டிப்பான முறையில் கொண்டு வந்தே தீரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு 1ஆம் வீடு, அதாவது சுயஸ்தானத்தில் குருவுடைய அமர்வு இருக்குது. குரு நார்மலாக சொல்லுவாங்க சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் குரு அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருசாக அந்த பகை வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்ன நல்லது செஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியில் நம்ம ராசிக்கு 1ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு அப்படின்றது ஒரு புனிதமான கிரகம். அந்த கிரகம் 1ல் உட்கார்ந்துருந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம இது நாள் வரைக்கும் பெருசாக மூமெண்ட் எதுவும் கிடைக்கல, வேலை சார்ந்த விஷயமும் முடக்கங்களாக தான் போய்கிட்டு இருக்கு, ஏதோ சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் போகுது, ஆவரேஜாக ஒரு இன்கம் வருது, அதை வச்சு குடும்பம் ஓடுது அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு குரு பயிற்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா நடந்ததுக்கப்புறமா இந்த வருஷத்தில் அந்த பயிற்சிகள் இருக்கு இல்லையா, அந்த குரு நகர்ந்ததுக்கப்புறமா தன பிராப்தம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். அதாவது 2வது வீட்டுக்கு குரு போனதுக்கப்புறமா நமக்கு நல்ல விதமான மாற்றங்கள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கெட்டு நம்ம கொஞ்சம் அவப்பெயர்கள்லாம் வாங்கிக்கிட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் மதிப்பு மரியாதை அப்படின்றது உயர்ந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதாவது சுயஸ்தானத்தில் குரு இருக்குது, எந்த வேலையும் செய்யலை அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பான முறையில் குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா பல நல்ல மாறுதல்கள் உங்களுக்கு பேர் புகழ் வரத்துக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நமக்கு 3ஆம் வீடு. 3ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இந்த இடத்துல செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் கடகராசியில் நீசமாக இருக்கிற பட்சத்தில் செவ்வாயால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட சகோதரர்களாலேயும் நமக்கு பெரிய பிரயோஜனம் இல்லாத மாதிரியாக இருக்கும். கூட பிறந்திருப்பாங்க, அதாவது சகோதரர்கள்னால் அண்ணன் தம்பிங்க மட்டும் கிடையாது, அக்கா தங்கச்சிங்க எல்லாரையும் சேர்த்து தான். உடன் பிறந்தவங்களால் நமக்கு பெரிய ஆதாயங்களும் இல்லை, அதாவது ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சப்போர்ட்டும் இல்லை. பேச்சுவார்த்தைகள் பெருசாக துண்டிக்கப்பட்டிருக்கிற மாதிரியும் இருக்கலாம். பெரிய முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க நம்ம மேலே எந்த கேரும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கலாம். தைரியம்னு பார்க்கும்பொழுது நம்மளை அப்பப்போ பூஸ்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயந்து ஓடலை, எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக சுயமாக உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருங்க. கிரகங்கள் நகர உங்களுக்கு எல்லா பாசிட்டிவான விஷயங்களும் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு கிரகங்கள் உட்காந்துருக்கிறத வச்சு ஒட்டுமொத்த விஷயங்களுமே நம்ம சொல்லிட முடியாது. அடுத்தடுத்த கிரகங்களோட அமர்வுகள் இருக்கு இல்லையா, அது பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பண ரீதியாகட்டும் ஆரோக்கியம் ரீதியாகட்டும் நமக்கு பல மாறுதல்கள் அப்படின்றது நிச்சயமாக வந்தே தீரும். அடுத்து 5ஆம் வீடு, பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த இடத்துல கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது 5ல் இருக்கிற பட்சத்தில் பலவிதமான நன்மைகள் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கேதுன்னு சொன்னாலே நமக்கு உண்டான பலன்களை பார்த்திங்கன்னா அது சுருட்டிய ஒரு இடத்துல நிற்க வச்சுக்கும். பாம்புடைய வால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட சுருளுக்கு ஏற்ற மாதிரியாக பலன்களையும் சுருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். கனமான கிரகமாக இருந்தாலும் பலன்களை குறுக்கி ஆன்மீகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் தான் கேது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி கோவிலுக்கு பிரயாணம் பண்ணுறதும், கோவில் ரீதியான விஷயங்கள், வழிபாடு ஸ்தலங்களுக்கு போகிறது, அதுக்கப்புறமா நேர்த்தி கடன்களில் சரி பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகளையே வருஷத்தை ஃபுல்லாத்தையுமே அது செலவு பண்ண வச்சுருக்கோம். ஆனாலும் நமக்கு செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காமல் போய் தான் இருக்கும். நம்ம அதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கும் வச்சுருக்கோம்.
5ல் வந்து நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால குருவுடைய பார்வை கிடைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா குரு வந்து எப்போ ராசியில் உட்காந்ததோ அப்பத்துலேருந்து செலவுகள் குறைஞ்சது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிப்பான முறையில் இருக்கும். குழந்தை பிறப்பு தள்ளி போய்கிட்டே இருந்த நபர்களுக்கு நமக்கு ராசியில் குரு வந்த உடனே பலருக்கு அந்த வாய்ப்புகள் அப்படின்றது நிச்சயமாக கிடைச்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த 5ஆம் வீட்டில் புதன் இல்லை சுக்கிரன், இந்த 2 கிரகங்களும் வந்து அஸ்தங்கம் ஆகாமலோ நீசமாகாமலோ இருந்திருந்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம்ன்றது கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது புதன் இருந்ததுன்னா அது உச்சமாக இருந்தாலும் அஸ்தங்கமாக இருந்தால் அது வேலை செய்யறதுக்கு உண்டான அந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்காது. சுக்கிரன் இருக்கிற பட்சத்தில் நமக்கு அது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நீசமான ஒரு இடம். 5ல் சுக்கிரன் இருக்குது ஆனாலும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு புத்திர பாகியங்கள் தடுத்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த கேது அப்படின்றது நகர்றதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த தடைகள் அப்படின்றது பெரிய அளவில் உங்களை பாதிக்கவே செய்யாது. புத்திரனுக்கு உண்டான பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். சேம் டைம் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் ஒரு புதுசாக தொழில் தொடங்கணும், அதுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குடும்பத்திலேருந்து ஏதாவது ஒரு பண ரீதியான ஒரு சப்போர்ட் கொடுக்கறது, இல்லைனாக்கா வந்து நான் பார்த்துக்கிறேன் பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கூட நின்று தோள் கொடுக்கறது அப்படின்னுவோம். எந்த விதமான சப்போர்ட்டுமே நமக்கு பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் மாறத்துக்கு உண்டான வழிகள் உண்டு. இந்த கேதுவுடைய மாற்றம் நடக்கும் இல்லையா, இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கப்புறமா 4வது வீட்டில் கேது உட்காந்துரும், 5வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஈஸியாக உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும். ஸோ அது உங்களுக்கு குருவுடைய பார்வையும் நல்ல ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தடைகள் விலகும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலை நிலவும். அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது. திருமண தடைகள் அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் பெறும். திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடச்சி பண முதலீட்டாளர்கள் கிடைப்பாங்க. உங்களுக்கு வந்து பணம்ன்றது ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. யாராவது இன்வெஸ்டர் கிடைச்சாங்கன்னா நல்லா போகும், புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், இல்லைனாக்கா வேறு மாதிரியான ஏதாவது பிஸ்னஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சாலும் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக கிடைப்பாங்க. நட்பு ரீதியான இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. அதாவது உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது தாய்மாமன் கிட்டேருந்து உதவிகள் எதுவும் வாங்கிக்காதீங்க, அது அந்தளவுக்கு உங்களுக்கு உயர்வை கொடுக்காது. அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸாக இருந்துக்கோங்க. நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்ன்றது கண்டிப்பாக உண்டு. குருவுடைய பார்வையும் உங்களுக்கு 7வது வீட்டில் படுது, அதே மாதிரி புதனும் உட்கார்ந்துருக்கு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்போடு இருக்கிற பட்சத்தில் பலன்கள் அப்படின்றது எந்த தடைகள் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். 8ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுடைய அமர்வு இருக்குது. 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சூரியன் இருக்கிறதுனால சூடு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறது, ஜுரம் வர்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பல் வர்றது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொண்டு போகலாம். மன ரீதியான அழுத்தங்கள் கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் வந்துட்டு போகலாம். ஏன்னா முடிஞ்சு போன கதை எல்லாத்தையும் நினச்சி நம்ம வந்து முடிஞ்ச விஷயத்தை அசைப்போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸு தள்ளப்படுவோம். அதை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. என்ன நெகட்டிவான விஷயங்கள் குடும்பத்தில் இருந்தாலுமே எல்லாமே இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்கோங்க. ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது சரி செய்யப்படும் அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் நினச்சிக்கோங்க. எங்கே ஆரம்பிச்சதோ அதே இடத்துல வந்து தான் முடியணும் அப்படின்றதான் இயற்கையோட விதி. அதனால் எந்த பிளவுகளும் இல்லை, வாழ்க்கை நல்லா போகும் அப்படின்றதுல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. பாசிட்டிவ் தாட்ஸ் தான் ரொம்ப முக்கியமே. அந்த தாட்டை கரெக்டாக வச்சிங்கன்னா எந்த பிரச்சனைகளுமே உங்களை நீங்கள் கொண்டு போகவே முடியாது. வாழ்க்கை சுமூகமாக போகும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்து அமர்ந்திருக்கு. இந்த அமர்வு அப்படின்றது ஒரு நல்ல காம்போ அப்படின்னு சொல்லுவோம். பண ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில் மேன்மை அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு தொழிலை கொண்டு போகணும், இல்லை வேலையை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டான சூழ்நிலை தான், நீங்கள் கண்டிப்பாக மாற்றம் செய்யலாம். இல்லை இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ல் சனி வரப்போகுது. ஸோ சனியோட அந்த பிரயாண காலத்தில் இருக்கிறதுனால அந்த 10ல் இருக்கக்கூடியது ஒரு 25% வேலை செஞ்சாலும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு சனி வர்றதுனால வேலை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், பணமழை நிச்சயம் உண்டு அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 10ல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் பண தட்டுப்பாடுகள் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் சார்புடைய வேலைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல வசூல்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வேலையில் நல்ல மாற்றம், வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ண நபர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதுவும் படிப்பு ரீதியாக போகணும் அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு படிப்பு ரீதியாக நீங்கள் போகிறதுக்குண்டான பிளான் பண்ணிக்கலாம். அங்கேயே போய் செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணவங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கைகூட போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்க சமயத்தில் உங்களுக்கு பண முடக்கங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். கைக்கு வந்து பணம் வருது, நிலுவையில் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்கிரன் 10ல் வரும்பொழுது நம்ம இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம கையில் பணம் இருக்கும், இதை ஒத்துக்கத்தான் வேணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் சேர்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 11ஆம் வீடு. 11ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். இந்த இடத்துல ஆல்ரெடி ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகுவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் ஜாஸ்தி இருந்தாலும் வரவு ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால வரவை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது நம்ம பிளான் பண்ணாத விஷயங்களில் இருந்தெல்லாம் நமக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஆல்ரெடி ராகு உட்காந்த சமயத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ராகு பயிற்சி நடந்தது இல்லையா, அந்த சமயத்துலேயே நீங்கள் வாகன மாற்றங்கள் செஞ்சுருக்கலாம். வீடு வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி இருப்பார். சிலருக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எதுவும் ஏற்படலை அப்படின்னா உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அம்சங்கள் சார்புடைய விஷயங்கள் தான் எல்லாத்தையுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை வச்சு சொல்லக்கூடியது தான். நம்ம பிறப்பு கட்டத்தில் இருக்கிறத சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி கிரகங்கள் பார்க்க என்ன நடக்கும் அப்படின்றத துல்லியமாக சொல்ல முடியும். இந்த 11ஆம் வீட்டில் ராகு வரும்பொழுதே நமக்கு சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சனி போய் ராகுவோட சங்காத்தம் குழப்புறார். அதாவது சனி பெயர்ச்சிக்கு பிறகு அப்படின்னும் பொழுது ராகுவை போய் சனி டச் பண்ணுது. இந்த 2 கிரகங்கள் சேரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில போராட்டங்களும் இருக்குது வாழ்க்கையில். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னா சட்டுன்னு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அதுக்காக நம்ம வந்து ஒரு நாளில் முடியக்கூடிய வேலையை ஒரு 15 நாள் 2 மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டே போகும் இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தள்ளுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. வண்டி வாகனங்களில் போகிறவங்க ரொம்ப பொறுமையாக போகணும், நிதானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி ராகு சேரும் பொழுது சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ராகு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து 10ஆம் இடத்துக்கு போக போகுது. சனி வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி லாபஸ்தானத்தில் சனி வரும்போது பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு இருக்கேன். அதே மாதிரி ராகு வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் பயிற்சி அடையும் இல்லையா, அப்படி பார்க்கும்பொழுது 10ஆம் இடத்துக்கு ராகு போகும். அந்த 10ஆம் இடத்துக்கு ராகு போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான முன்னேற்றம் அப்படின்றது அபரிவிதமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. எந்த மாதிரியாக நம்ம அப்ரோச் பண்ணுறோம், வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, பயன்படுத்திக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கைக்கு வரும். இந்த வருடத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 தொடக்கத்துலேருந்தே நீங்கள் ஒரு வழிபாடை தொடர்ந்து நான் வருஷம் ஃபுல்லாக பண்ணோன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் கோவிலுக்கு போய் பண்ணாலும் சரி, இல்லை வீட்லேயே மகாலட்சுமி படம் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அவங்களுக்கான ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கள். அப்படின்னா 2 கல்கண்டு வச்சு 2 நிமிஷம் மனசார வேண்டிக்கோங்க. எல்லாமே நன்மையாக நடக்குது, நான் ரொம்ப செல்வந்தனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.